கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டாங்க. அதனால வந்துட்டு நம்மளும் ஜாலியாக உட்காந்து கொஞ்ச நேரம் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஹில்ஸ் ஏறும்போது அதெல்லாம் ரசித்து அழகாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓனர் இதே கார் ஒப்படைச்சிட்டேன். இனி ஹில்ஸ் ஏறும்போது தான் என்ன கதைன்னு தெரில. ஆனால் எப்படியா ஒன்று ஏற்றி போயிடணும். போனால் தான் எங்களுக்கு இன்னைக்கு கூலி கொடுப்பாங்க. ஃபைனலி பாஸ் எடுத்து காட்டிட்டு அழகாக ஹில்ஸு ஏற்றி இருக்கிறோம் வெற்றிகரமாக. இவங்களுக்கா எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, உங்களுக்கு நான் போக போக அப்டேட் பண்ணுறோம். ஆஹா, திருப்புறாங்கப்பா. கண்ணா அம்மா எண்டுக்கு வராதரி பைத்தியகாரி. ஒரு ஆனந்தத்துல கொடைக்கானல் ரோடு வந்து ஊட்டி ரோடு மாதிரி பெருசா இருக்காது. ஆமா, இந்த அது ஊட்டி வண்டிடா TN 43. அதனால அவங்க ஹில்ஸ் ஹார்னடி சிவோ அடிச்சுட்டாடா. அம்மா ஏய் மெதுவா ஓடிட்டு போடி. ஐயோ, ஒரு நிமிஷம் சாவடிச்சிருப்பாங்க இவங்களை. ஸோ ஒரு வழியா வந்துட்டு இப்போ டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே தான் எங்கள் ரெசார்ட் அங்கே தான் பக்கத்தில் இருக்குது. அங்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க டீ காஃபிலாம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிரேட்டாக ஓட்டு அந்த டிரைவர் சிவநந்தினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ தான் கொண்ட போட்டிருப்பீங்களா? தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக எங்களை கூட்டணும். ஏன்னா ரெசார்ட்டு கூட்டு போகல, அது வேறு பிரச்சனை. அங்கே மாதிரி ஒரு கடையை ஆம்பியன்ஸில் டீ குடித்தோம்னா தான் நம்மளுக்கும் வந்து நல்லா இருக்கும். முக்கியமாக நான் ஓட்டிட்டு வரும்போது உயிர் பயத்தை எல்லாத்தோட கண்ணிலையுமே பார்த்தாங்க. உயிர் பயம்னா என்ன, பரமா உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமாங்கிறது இவங்க தான். பாவம், இவங்க வந்து காங்கேயத்திலே இறக்கி விட்டுறேன்னு சொன்னாங்க. கொடைக்கானல் வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுல என்ன ஹைலைட்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ் வந்து எங்களை தள்ளி நான் எடுத்துட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் ஆனா ஓகே தான், ஜாலியா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி.